வணக்கம் மக்களே. பைந்தமிழ் டிவிக்கு ளுடன் கலக்கிறது. பெருமழை பெய்தாலன்றி இவ்வாற்றில் வெள்ளம் பெருகுவதில்லை. இக்காரணத்தால் பாலாறு பெரும்பாலும் வறண்டே காணப்படும். ஆற்றுப்படுகைகள் கிணறுகள் தோண்டி உழவர்கள் வேளாண்மை செய்கின்றனர். அடுத்து தென்பெண்ணை ஆற்றை பற்றி காண்போம். கர்நாடக மாநிலத்தில் சென்னவராயன்பேட்டை என்னும் இடத்தில் தோன்றும் தென்பெண்ணை ஆறு சேலம், தென்னார்காடு ஆகிய மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கடலூருக்கு அருகில் கடலில் சங்கமமாகின்றது. அடுத்து தாமிரபரணி ஆற்றை பற்றி காண்போம். தென்பொருணை என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மேற்கே மலைத்தொடரில் தோன்றி வருகிறது. இது ஓடும் வழிகளை எல்லாம் செழிக்க வைத்து வங்கக்கடலில் போய் கலக்கின்றது. இது மிக பழமை வாய்ந்த ஆறாகும். இந்த ஆறு பற்றி வால்மீகி இராமாயணத்தில் கூறப்படுவதோடு வரலாற்று குறிப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றன. ஒரு காலத்தில் இதில் லெமுரியா கண்டம் இருந்தபோது இலங்கை வரை பாய்ந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து வைகை ஆற்றை பற்றி காண்போம். வைகை ஆறு பழனி மலையில் தோன்றுகிறது. அது மதுரை மாநகருக்கு சீரும் சிறப்பும் தருகின்றது. மதுரையை கடந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து சென்று வங்கக்கடலில் கடலோடு கலக்கின்றது. அடுத்து பழையாறு பற்றி பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தென்கோடியில் பல சிற்றாறுகள் ஓடுகின்றன. அவற்றுள் புகழ்பெற்றது பழையாறு என்பது. பல சிற்றாறுகள் ஓடி பழையாறு உருவாகின்றது. அச்சிற்றாறுகளில் ஒன்று மகேந்திரகிரியின் தென்புறம் தோன்றி பூதப்பாண்டி, கோட்டாறு, நாகர்கோவில், சுசீந்திரம் ஆகிய ஊர்களை கடந்து மணக்குடி என்னும் இடத்தில் கடலில் கலக்கின்றது. அடுத்ததாக தமிழகத்தின் கடல்களை பற்றி காண்போம். தமிழகத்தின் கிழக்கில் வங்கக்கடலும், தெற்கில் இந்து மகா சமுத்திரமும், மேற்கில் அரபிக்கடலும் இயற்கையான அரண்கள் போன்று காட்சி தருகின்றன என்பதை நாம் அறிவோம். சங்க காலத்தில் கிழக்கு கடற்கரையில் காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை,
காயல் போன்ற துறைமுகப்பட்டினங்கள் சிறப்புற்று விளங்கின. தமிழகத்தைச் சுற்றி 3 புறத்திலும் கடல்கள் சூழ்ந்து இருந்ததால் முத்துக் குளிக்கும் தொழில் அயல்நாட்டு செலவாணியை தேடி தந்தது. கடலால் சூழப்பட்டிருந்ததால் கிரேக்கர், ரோமர், அரேபியர், சீனர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், டச்சுக்காரர் ஆகியோர் வணிகம் செய்ய தமிழகத்திற்கு கடல் வழியாக வந்து சென்றுள்ளனர். ஏலம், லவங்கம் போன்ற நறுமணப் பண்டங்களும் தமிழகத்திற்கு அந்நிய செலவாணியை தேடித்தந்தன. தமிழகம் வளர்ச்சி பெற உதவியதால் இக்கடல்கள் சூழ்ந்ததும் நன்மையே என்று நாம் கருதி கொள்ளலாம். இருப்பினும் இக்கடல்கள் தீங்கு விளைவிக்கவில்லை எனவும் கூற இயலாது. இயற்கை சீற்றமான புயல், கடல் அரிப்பு இவற்றால் தமிழகம் வரலாற்றில் பல இன்னல்களை சந்தித்துள்ளன. அடுத்ததாக தமிழகத்தின் பருவ காற்றுகளை பற்றி காண்போம். ஒரு நாட்டின் இயற்கை அமைப்பை பற்றி அறியும் போது அந்நாட்டில் வீசும் காற்றுகளை பற்றியும் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. தமிழகத்தில் 2 வகையான காற்றுகள் 2 பருவங்களில் வீசுகின்றன. அவையில் ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, மற்றொன்று வடகிழக்கு பருவக்காற்று. தமிழகத்தின் மலைகள் இந்த பருவக்காற்றை பொறுத்தே பெய்கின்றன. முதலில் தென்மேற்கு பருவக்காற்றை பற்றி காண்போம். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரையில் வீசுகின்றது. இது இந்து மகா சமுத்திரத்தையும் அரபிக்கடலையும் கடந்து மேகங்களை கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்புறத்தை தாக்குகின்றது. அதனால் அங்கெல்லாம் பெருமழை பெய்கின்றது. இதனால் அண்டை மாநிலமான கேரளத்திற்கு குறைவின்றி நீர்வளம் கிடைக்கின்றது. இக்காற்று உயரமான மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து வீசுவதில்லை. இதனால் தமிழகத்திற்கு மிகுதியான மழை இல்லை எனலாம். இருப்பினும் இக்காற்று பாலக்காட்டு கணவாயின் வழியே நுழைந்து சேர்வராயன் மலைகளில் மோதுவதால் சிறிதளவு மழை நமக்கு கிடைக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தின் இடையில் காவிரி ஆற்று ஓரங்களில் இக்காற்று மிகுதியாக வீசுவதால் தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போன்ற இடங்களில் நல்ல மழை பெய்கிறது. ஆகஸ்ட் பிற்பகுதியிலும் செப்டம்பர் முழுவதிலும் இக்காற்று காஞ்சிபுரத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூருக்கும் இடையே கடலோர மாவட்டங்களுக்கும் மரக்காணம், ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய இடங்களுக்கும் மழையை தருவதுண்டு. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்றை பற்றி காண்போம். காற்று அக்டோபர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் வீசுகின்றது. மேற்கு மலைத்தொடரின் கீழ்ப்புறம் சமவெளி பகுதிகளில் பொதுவாக தமிழகத்தில் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நல்ல மழை பெய்வதுண்டு. சில சமயங்களில் வடகிழக்கு பருவக்காற்றால் அளவுக்கு மீறிய மழையும் பெய்வதுண்டு. வங்கக்கடலில் அவ்வப்பொழுது தாழ்ந்த காற்றழுத்தம் ஏற்படுவதுண்டு. அதனால் புயல் காற்றும் வீசுகின்றது. தமிழகத்தின் தட்ப வெப்பநிலையை பற்றி காண்போம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தட்ப வெப்பநிலை நன்றாகவே இருக்கின்றது எனலாம். உயரமான மலைகளிலும் குன்றுகளிலும் அமைந்துள்ள இடங்கள் குளிராகவும் மற்ற நிலப்பரப்பில் உள்ள இடங்கள் சற்று வெப்பமாகவும் இருக்கின்றன. சரி நேயர்களே, நாளை தமிழக மக்களின் வாழ்க்கை முறையையும் இயற்கைசார் தொழில் ஆகியவற்றையும் பற்றி சற்று விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.